ஒரு நாட்டு அரசனோட மகன் சிறந்த போர் வீரனாக இருக்கான். அந்த இளவரசனோட வாழ்வீச்சை அந்த ஊரே பாராட்டுது. அவன் ஒரு நாள் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு எலி வருது. சரி, எலியை இந்த வாளை கொண்டு தாக்கலான்னு முடிவு செஞ்சு தாக்குறான். ஆனால் அந்த எலி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுது. பல முறை முயற்சி செஞ்சும் அவனால் அதை தாக்க முடியல. இதனால் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு இளவரசன். அங்கே அரசன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்ததை சொல்கிறான். சரி, இதுக்கு ஏன் வருத்தப்படுற, பூனைக்கிட்ட விட்டால் எலியை பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்கிறாரு அரசர். பூனையையும் கூட்டிகிட்டு விடுறாங்க. ஆனால் அதாலையும் பிடிக்க முடியல. அங்கே அமைச்சர் பாரசீக பூனைகளை கூட்டிகிட்டு வந்தால் அது பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் விடுறாங்க, முடியலை. அங்கே இருந்த காவலாளியும் சொல்கிறாரு, எங்கள் வீட்டை பூனையே போதும் அப்படின்னு சொல்கிறான். சரி, கூட்டிகிட்டு வான்றாங்க. கூட்டிகிட்டு விடுறான். உடனே எலியை பிடிச்சிருது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு எப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். பசிச்சவனுக்கு தானே தெரியும் பசியோட அருமை அப்படின்னு சொல்கிறான்.